புரோட்டா சால்னா பிடிக்காத ஆள் இருப்பாங்களா? 3 புரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு அது மேலே 2 விதமான சால்னா ஊற்றி சும்மா குழப்பி அடித்தோன்னு சொன்னால் வேறு லெவல் டேஸ்ட்டில். ஆமாம், என் சின்ன பையன்கிட்ட டெல்லியிலேருந்து தமிழ்நாடுக்கு போனால் என்னடா பர்பஸ் இருக்குது, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் ஆப்ஷனே இல்லாமல் மொத சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரோட்டா சால்னா. அங்கே போனால் புரோட்டா சால்னா சாப்பிட்லாம், சால்னா ஊற்றி சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லுவான். இன்றைக்கி அவனுக்கு தான் எங்கள் அண்ணன் வந்து இலை புரோட்டா வந்து வாங்கிட்டு வந்திருந்தானா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் உழைச்சி தரேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உழைச்சிட்டு இருக்கிறேன். புரோட்டா சால்னாலையும் நாங்கள் சாப்பிட்றது வந்து பெரிய பையனுக்கு வந்து எப்போதுமே கொத்து புரோட்டா பிடிக்கும், சின்ன பையனுக்கு வந்து எம்டி புரோட்டா தான் நார்மலாக பிச்சு போட்டு சாப்பிடுவோம்ல, அதுதான் பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான புரோட்டா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். புரோட்டாக்கு காம்பினேஷனாக என்ன சைடிஷ் வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அப்புறம் இந்த இலை புரோட்டா வந்து இது வந்து வெஜ்ஜு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா காளானும் பன்னீரும் இருந்துச்சு. அதில் தக்காளி வெங்காயம் குருமாலாம் போட்டு வதக்கி சும்மா அல்டிமேட்டாக வச்சுருந்தாங்க. இதை வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பார்க்கும்போதே நல்லா டெம்ப்ட் ஆகுது. உங்களுக்கு ஆகுதான்னு சொல்லுங்கள். ஏன்னா இதில் சாப்பிட்டு பார்த்துட்டேன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் இதுக்கு சைடிஷாக வந்து சால்னாவும் சம்பலும் கொடுத்துருந்தாங்க. அதுவே தேவையில்லை, ஏன்னா அதிலே இருக்கக்கூடிய குழம்பே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் பசங்க அதெல்லாம் ஊற்ற வேண்டாம், எனக்கு இப்படியே கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பார்த்துட்டு இருக்கேன்ல, வேறு ஒன்றும் இல்லை, காளான் தான். இது வெஜ்ஜு புரோட்டா தான். நம்ம கொத்து புரோட்டா மாதிரியே தான் இருந்துச்சு. அதுவும் இலையில வச்சு நல்லா பொரிச்ச உடனே எம்மாடி எம்மா என்ன ஸ்மெல்லு.